அண்மை செய்தி. கரூர் மாவட்டம் சின்னமநாயக்கன்பட்டியில் பழைய பேருந்து கூண்டுகளை சேகரிக்கும் தனியார் கிடங்கில் பயங்கர தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீ விபத்தில் தனியார் கிடங்கில் 23 பேருந்து கூண்டுகள் முழுவதும் எரிந்து சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 வாகனங்களில் வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கரூர் மாவட்டம் சின்னமநாயக்கன்பட்டியில் பழைய பேருந்து கூண்டுகளை சேகரிக்கும் தனியார் கிடங்கில் பயங்கர தீ விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாக்கியராஜ் நம்முடன் இணைகிறார். பாக்கியராஜ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். கரூர் அருகே பழைய பேருந்து கூண்டு உடைக்கும் நிறுவனத்தில் தீ விபத்து. 22க்கும் மேற்பட்ட பேருந்து கூண்டுகள் எரிந்து நாசம். காவல்துறையினர் விசாரணை. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்னாண்டாங்கோயில் பகுதியைச் சார்ந்தவர் முருகன். இவர் கோடங்கிப்பட்டியை அடுத்த பெருமாள்பட்டியில் பழைய பேருந்து கூண்டுகள் வாங்கி உடைத்து விற்பனை செய்து வருகிறார். இன்று வழக்கம் போல் ஊழியர்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவி அடுத்தடுத்து பேருந்து கூண்டுகள் எரிய துவங்கியது. இதை பார்த்த பொதுமக்கள், அங்கிருந்த பணியில் இருந்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு 3 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்குள் 22 கூண்டு எரிந்து நாசமான நிலையில் இது தொடர்பாக தாந்தூர்மலை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் அங்கு முறையான அனுமதி பெறாமல் கூண்டு உடைக்கும் பேருந்து அமைக்கப்பட்டதாகவும் எந்த ஒரு பாதுகாப்பு அமைக்காமல் இருந்ததாகவும் அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எரிந்து போன பேருந்து கூண்டுகள் பல லட்சம் மதிப்பில் இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.